Hello friends, welcome to Angular Tutorials. நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது Angular Life Cycles Part 3. ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் கண்டென்ட் லைஃப் சைக்கிள் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ngAfterContent View Init, அதே மாதிரி ngAfterContent View Checked, இந்த ரெண்டு இதை பற்றியும். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நாங்கள் ngOnInit, onChanges, doCheck, after view init, after view checked, ngDestroy இது எல்லாத்த பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கண்டென்ட் இனிட் கண்டென்ட் வியூ செக் இந்த ரெண்டுமே இருக்கு இல்லைங்களா, இந்த ரெண்டுமே ஆஃப்டர் வியூ இனிட் ஆஃப்டர் வியூ செக் இது ரெண்டுக்கும் ரொம்ப சிமிலரானது. ஸோ என்ன டிஃபரன்ஸ்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சைல்டுனா என்ன ஒரு கண்டென்ட்னா என்ன அப்படிங்கிற ஒரு வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே இந்த லைஃப் சைக்கிள் வந்து ரொம்ப சிம்பிளானது தான். ஸோ ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்களா, உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் வந்து ரொம்ப ஈஸியாக புரியும். அதே கோட் செட்டப் தான் நான் இங்கே வச்சிருக்கேன். கோடை நான் டக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ அப்ளிகேஷனில் ரெண்டு காம்பனன்ட் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து யூசர் ஃபார்ம் சொல்லிட்டு, இன்னொன்று வந்துட்டு ஃபீல்டுன்னு சொல்லிட்டு. யூசர் ஃபார்மில் இது பேரண்ட்னு போட்டிருக்கேன், அதே மாதிரி உள்ள மை ஃபீல்டு நான் போட்டிருக்கேன். இந்த மை ஃபீல்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டு தான், இங்கே வரக்கூடிய இந்த ஃபீல்டு தான். இதே மாதிரி டிஎஸ்ல பார்த்தீங்கன்னா சிம்பிளாக எல்லா லைஃப் சைக்கிளுக்கும் நான் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சிருக்கேன். வித் கன்சோல் லாக் எல்லா இடத்துலையும் பேரண்ட்னு போட்டு வச்சிருக்கேன். இப்போ சைல்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட் கொடுத்துருக்கோம். அந்த இதில் வந்துட்டு சில்ட்ரன் ஸ்டார்ட் சில்ட்ரன் எண்ட் இருக்குது. இது வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்காக மட்டுமே, பேரண்ட் எது சில்ட்ரன் எது அப்படிங்கிறத. இந்த சைல்டு காம்பனெண்ட்லையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எல்லா லைஃப் சைக்கிளுக்கும் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதை லோட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பேரண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். பேரண்ட் ngOnInit, doCheck, அதே மாதிரி சைல்டுக்கு வருது. நீங்கள் கவனிக்க வேண்டியது இந்த ஆர்டர் ஆஃப் எக்ஸிகியூஷன் மட்டுமே. பேரண்ட்டை ஃபர்ஸ்ட் இனிட் ஆனதுக்கப்புறம் doCheck நடக்குது, அதுக்கப்புறம் சைல்டோட இனிஷியலைசேஷன் நடக்குது, doCheck நடக்குது, அதுக்கப்புறம் சைல்டோட ngAfterViewInit, சைல்டோட ngAfterViewCheck நடந்து அதுக்கப்புறம் தான் பேரண்ட்டுக்கு வருது கோடு. இந்த ஆர்டர் இருக்குங்களா, இந்த ஆர்டர் தான் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. அதே மாதிரி ஒரு காம்பனெண்ட்ல ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ngOnInit எப்போ வந்து காம்பனெண்ட் இனிஷியலைஸ் ஆகுது அப்போ தான் நீங்கள் ஏபிஐ கால்ஸ் இதெல்லாம் பண்ண முடியும். சேஞ்சஸ் ப்ராப்பர்ட்டிஸ், இன்புட் ப்ராப்பர்ட்டிஸ் இல்லை எப்போ சேஞ்ச் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ஒன்று. காம்பனெண்ட் எப்போ டிஸ்ட்ராய் ஆக போகுது, இந்த மூணு வந்து ரொம்ப முக்கியம். இதை தவிர்த்து ngDoCheck பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ப்ரீவியஸ் வீடியோல பார்த்துருப்பீங்க, இது எப்போ பார்த்தாலும் கால் ஆகிட்டே இருக்கும். அதனால நீங்கள் கொஞ்சம் இதில் சின்ன சின்ன லாஜிக்ஸ் தான் எழுதணும். டிப்பிக்கலாக பார்க்க போனீங்க இது அவ்வளோவா யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாமே ஒரு காம்பனெண்ட்டுக்குள்ளது. இதுக்கடுத்து வரக்கூடியது வந்து சைல்டுக்கு ஏற்றது. சைல்டுக்கு வந்து நீங்கள் ngAfterViewInit, ngAfterViewChecked இந்த ரெண்டுமே இருக்கு. இந்த ரெண்டுமே ஒரு சைல்டுக்கு உள்ள மெத்தட்ஸ், அதாவது வந்துட்டு லைஃப் சைக்கிள் லுக்ஸ். இந்த சைல்டோட லைஃப் சைக்கிளை வந்து நீங்க பேரண்ட்ல இருந்து ஆக்சஸ் பண்ற மாதிரியான விஷயங்கள் இது. இப்போ கண்டென்ட்னா என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ இப்போ இந்த காம்பனெண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த காம்பனெண்ட்டுக்கு உள்ள நான் சும்மா ngContentன்னு போட போறேன். இது ஒரு டேக். இந்த கண்டென்ட் பத்தியும் நாங்கள் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோல பார்க்கலாம். ஆனால் இப்போ வந்து இந்த லைஃப் சைக்கிளுக்கு தான் நாங்கள் இதை கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். இந்த பேரண்ட் டிவ்ல, அதாவது யூசர் ஃபார்ம்ல நான் ngContentன்னு போட்டிருக்கேன். இப்போ இந்த ஆப் காம்பனெண்ட்ல இங்க மை யூசர் ஃபார்ம்னு இருக்கு இல்லைங்களா, இதுக்குள்ள நான் இப்போ இந்த கண்டென்ட்டை போட போறேன். கண்டென்ட் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இங்க பாத்தீங்கன்னா இதுக்குள்ள நான் என்ன போடணும், மை யூசர் ஃபார்ம் டேகுக்கு நடுவில் என்ன போடுறணும் அதுதாங்க கண்டென்ட். இந்த கண்டென்ட் வந்து இங்க நான் என்ன போட்டிருக்கணும் அந்த இடத்துல வருது. அது எங்க வருது, நான் பேரண்ட் டிவ்ல எங்க டிஸ்பிளே ஆகணும்னு சொல்லியிருக்கணும் அங்க வருது. இப்போ நான் இங்க போட்டிருக்கேன் அதனால இங்க வருது. இதை நான் மை ஃபீல்டுக்கு முன்னாடி போட்டேன்னா அது மேலே வர ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அது மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுதான் இந்த கண்டென்ட் அப்படின்னு சொல்றது. ஸோ இப்போ இந்த கண்டென்ட் வந்து எப்போ இனிஷியலைஸ் ஆகுது எப்போ ரிமூவ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் இந்த லைஃப் சைக்கிள் லுக்ஸ். இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி இங்க கண்டென்ட் டெஸ்டிங் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நான் மை ஃபீல்டே இங்கேயும் கொடுக்குறேன். ஓகே, இங்கேயும் மை ஃபீல்டே இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா அதே இது ரெண்டு தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. ஆனால் உங்களுக்கு எது எதோடதுன்னு தெரியாது, அந்த டிஃப்ரென்சியேஷன் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சைல்டில் நான் ஒரு டைப் அப்படிங்கிற ஒரு வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். அது வந்து ஒரு இன்புட்டை எடுத்துக்கலாம், @input டைப். ஸோ இந்த இன்புட்டை வந்து நான் இங்கேருந்து இம்போர்ட் பண்ணிக்கணும். இப்போ இதை இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ எங்கெல்லாம் சைல்டுன்ட்டு இருக்குதோ அதெல்லாம் நான் இன்புட்டாக மாற்ற போகிறேன். திஸ் டாட் டைப் பிளஸ் இந்த இது. ஸோ லாகிங்க்கு தெரியறதுக்கு ஈஸியாக தெரியறதுக்கு இப்போ இதை நான் கொடுத்தாச்சு. இப்போ இங்கே வந்துட்டு நான் டைப் கண்டென்ட்னு கொடுக்க போறேன். அதே இந்த இடத்துல இதை வந்து சைல்டுன்னு கொடுக்க போறேன். ஸோ ஒரு பேரண்ட்டுக்கு காம்பனெண்ட்டுக்கு உள்ள இருந்துச்சுன்னா அது வந்துட்டு சைல்டு,
அதே அந்த காம்போனென்ட்டுக்கு நடுவில் வந்துச்சுன்னா அது வந்துட்டு கண்டென்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்கேஸ் இந்த பிஆர் டேக் அப்படிங்கிற ஒரு காம்போனெண்ட்டாக இருந்துச்சுன்னா இந்த பிஆர் டேகுக்கு வந்துட்டு மைஃபீல்ட் அப்படிங்கிறது கண்டென்ட்டாக மாறும். ஆனால் இந்த யூசர் ஃபார்முக்கு மைஃபீல்ட் அப்படிங்கிறது ஒரு சைல்டு. அதே மாதிரி தான் இங்கே ஆப் காம்போனெண்ட்டில் மை யூசர் ஃபார்முக்கு இந்த மைஃபீல்ட் அப்படிங்கிறது ஒரு கண்டென்ட், வேற மை யூசர் ஃபார்ம் இந்த டேகே வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூசர் ஃபார்முக்கு ஒரு சைல்டு. அதே மாதிரி மை ஃபீல்ட் அப்படிங்கிறதும் யூசர் ஃபார்முக்கு ஒரு சைல்டு தான். யூசர் ஃபார்முக்கு 2 சைல்டு இருக்கு, மை யூசர் ஃபார்ம் அப்படிங்கிறது, அதே மாதிரி மை ஃபீல்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 இது இருக்குது. சாரி, இந்த ஆப் காம்போனெண்ட்ல நான் தப்பா சொல்லிட்டு இருக்கேன். ஆப் காம்போனெண்ட்ல வந்துட்டு 2 சைல்டு இருக்கு, ஒன்னு மை யூசர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி மை ஃபீல்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டிஃபரன்சியேஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு கண்டென்ட்னா என்ன அப்படின்னா ஒரு அதே மாதிரி ஒரு சைல்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஆர்டர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காம்போனென்ட்டோட ngAfterContentInitம் இதெல்லாம் ரன் ஆயிட்டு அதுக்கப்புறம் கண்டென்ட்டோடது ரன் ஆகும், அதுக்கப்புறம் தான் சில்ட்ரனுக்கு போகும். இதுதான் ஆர்டர். இப்போ இவ்வளவு நாங்க பண்ணியாச்சு. இங்க போயிட்டு சைல்டுல இந்த சில்ட்ரன் அப்படிங்கிறதுக்கு பதிலா நம்ம வந்துட்டு டைப்பை பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இது சைல்டு, இது கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது கிளியரா சொல்லுது. இப்போ நான் எப்படி இது லாக் ஆயிருக்குன்னு பாத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேரண்ட் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, பேரண்ட் ngAfterContentInit ஆயிட்டு பேரண்டோட டூ செக் நடக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டைரக்டா கண்டென்ட்டுக்கு வந்துருச்சு. இதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். கண்டென்ட் வந்து சேஞ்ச் ஆகுது, அதுக்கப்புறம் கண்டென்ட் வந்து இனிஷியலைஸ் ஆகுது, கண்டென்ட் வந்து டூ செக் பண்ணுது, அதுக்கப்புறம் சைல்டோட ng சேஞ்சஸ், ngOnInit, ng டூ செக் நடக்குது, அதுக்கப்புறம் சைல்டோட வியூ வந்து இனிஷியலைஸ் ஆகுது, அப்புறம் தான் பேரண்ட்டுக்கு வருது. ஸோ எப்படி இந்த மொத்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காம்போனென்ட்டோட சைக்கிள்ஸ், அதாவது நான் காம்போனென்ட் சைக்கிள்ஸ் சொல்ல வருது இந்த ngOnInit, ng டூ செக், ng சேஞ்சஸ், இந்த 3. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டோடது பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டோட ngOnInit, கண்டென்ட்டோட சாரி கண்டென்ட் சைக்கிள்ஸ் வந்து அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைல்டுக்கு போயிடும், சில்ட்ரனோட என்ன இருக்குதோ அந்த சைக்கிள்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இங்க சைல்டு எக்ஸிக்யூட் ஆகுது இல்லைங்களா? இந்த ஆர்டரை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எப்போ எப்படி யூஸ் பண்ணணும்னா நீங்க ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் நீங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டிபிக்கலா யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா இந்த ngOnInit, ng சேஞ்சஸ், ng destroy, இந்த 3 மட்டும்தான். இந்த மத்த வியூ சைல்டு ஆகட்டும், வியூ கண்டென்ட் ஆகட்டும், இதெல்லாமே நீங்க ஜெனரிக் கோட் எழுதும் போது மட்டுமே, ஒரு லைப்ரரிக்கான கோட் எழுதும் போதோ இல்ல ஜெனரிக் காம்போனென்ட் எழுதும் போதோ டைரக்ட் எழுதும் போதோ அந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு வந்து இது யூஸ் ஆகும். ஸோ இப்போ நீங்க இந்த யூசர் காம்போனென்ட்டுக்குள்ள இந்த காம்போனென்ட்டுக்குள்ள இந்த கண்டென்ட்ல எதுமோ ஒன்று வரும், சரிங்களா? இப்போ உங்களுக்கு என்ன வரும்னு உங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலா இந்த காம்போனென்ட் இடத்துல உங்களுக்கு என்ன வேணா டேட்டா கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுக்குற டேட்டாவை நீங்க இந்த காம்போனென்ட்ல ஆக்சஸ் பண்ணணும்னா நீங்க இந்த இடத்துல வியூ சைல்டு மாதிரியே வியூ கண்டென்ட்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதை நான் நெக்ஸ்ட் வீடியோல காட்டுறேன். ஸோ அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிட்டு அதை நீங்க ஆக்சஸ் பண்ணலாம். ஆனா எப்போ ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்போ வந்துட்டு இங்க கண்டென்ட் இனிஷியலைஸ் ஆகுதோ அப்போ மட்டும்தான் நீங்க இதை பார்க்க முடியும். இப்போ நான் வந்துட்டு அந்த சைக்கிளும் கொடுக்குறேன். ng AfterContentInit, அதே மாதிரி AfterContentChecked, இது ரெண்டையும் நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். AfterContentInit, அதே மாதிரி AfterContentChecked. கீழே போயிட்டு ngAfterContentInit, அதே மாதிரி ngAfterContentChecked, இந்த ரெண்டு மெத்தடை நான் போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இது எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. பேரண்டோட ngOnInit, ng டூ செக், அதே மாதிரி கண்டென்ட், அதாவது கண்டென்ட் சைக்கிளோட கண்டென்ட் காம்போனென்ட்டோட லைஃப் சைக்கிள்ஸை இது எக்ஸிக்யூட் பண்ணுது. அதுக்கப்புறம் திரும்ப ரிட்டர்ன் வரும்போது பேரண்டோட கண்டென்ட் தான் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகுது, அதுக்கப்புறம் தான் சைல்டுக்கு போகுது. இந்த ஆர்டரை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பேரண்டோட ngOnInit, ng டூ செக், அதுக்கப்புறம் கண்டென்ட்டோட ngOnInit, ng டூ செக், பேரண்டோட கண்டென்ட் லைஃப் சைக்கிள்ஸ், அதுக்கப்புறம் தான் சைல்டு இனிஷியலைஸ் பண்ணுது. சைல்டு இனிஷியலைஸ் பண்ண உடனே ngAfterViewInit வந்துட்டு இங்கிருந்து வருது. ஸோ இப்போ நீங்க இதில் கவனிக்க வேண்டியது என்னன்னா AfterViewInit எல்லாமே கீழே இருந்து மேல் நோக்கி போகுது. அதாவது ஃபர்ஸ்ட் சைல்டோட தான் கால் ஆகுது, அதுக்கப்புறம் தான் பேரண்டோட வியூ சைல்டு ngAfterViewInit கால் ஆகுது. இதே கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ். கண்டென்ட் ஃபர்ஸ்ட் பேரண்டோட கண்டென்ட் தான் ஃபர்ஸ்ட் கால் ஆகும், அதுக்கப்புறம் தான் சைல்டு கால் ஆகும். அதை வந்து நாங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் போயிட்டீங்க சைல்ட்லையும் போட போறேன், தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே போட்டாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா
இப்போ இந்த இது ரெண்டுமே ngAfterContentChecked. இதை மாத்திரலாம் மேல. AfterContentInit அதே மாதிரி AfterContentChecked. இந்த ரெண்டுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். AfterContentInit, AfterContentChecked. ngAfterContentInit, ngAfterContentChecked. ContentChecked, ContentInit. ஓகே, இது வியூ யூனிட் கரெக்டாக தான் இருக்கு. ஸோ கிளியர் பண்ணிட்டு நான் இங்கே ரிஃப்ரெஷ் பண்ணுறேன் இந்த ஆர்டர் தெரிஞ்சுக்கிறதுக்காக. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பேரண்டோட இனிட்டு, அதுக்கப்புறம் கண்டென்ட்டோட லைஃப் சைக்கிள்ஸ் வந்து ட்ரிகர் ஆகுது, அதுக்கப்புறம் கண்டென்ட்டோட ஆஃப்டர் இனிட்டு ட்ரிகர் ஆகுது, பேரண்டோடது வந்து கண்டென்ட் தான் திரும்பவும் ட்ரிகர் ஆகுது. பார்த்தீங்கன்னா பேரண்டோட தான் வருது. ஸோ இதுதான் ஆர்டர். கண்டென்ட் அப்படிங்கிறது பேரண்ட் வந்து சைல்டுக்கு போகும், சைல்டு வியூ ஆஃப்டர் வியூ யூனிட் அப்படிங்கிறது சைல்டு இருந்து பேரண்ட்டுக்கு ரன் ஆகக்கூடிய மெத்தட்ஸ். ஸோ இதுதான் லைஃப் சைக்கிள் ஹூக்ஸ்னு சொல்லிட்டு இவ்வளோ லைஃப் சைக்கிள் மெத்தட்ஸ் வந்துட்டு இந்த ஆங்குலரில் இருக்குது. ஆன் இனிட்டு, டிஸ்ட்ராய், ஆன் சேஞ்சஸ், டூ செக்கு, ஆஃப்டர் வியூவில் வந்துட்டு 2 இது வரும். அதே மாதிரி கண்டென்ட்லேயும் பார்த்தீங்கன்னா 2 மெத்தட்ஸ் வரும். இதை நீங்கள் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலான எக்ஸாம்பிள்ஸ் டீட்டெயிலாக வேணும்னா இந்த ஆங்குலர் சைட்டில் வந்துட்டு இவங்க டாக்குமெண்டேஷன் இருக்குது, ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப க்ளீனாக கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆங்குலர் டாக்குமெண்ட்ஸில் ஃபண்டமெண்டல்ஸில் காம்பனண்ட் அண்ட் டெம்ப்ளேட்டில் பார்த்தீங்கன்னா லைஃப் சைக்கிள் ஹூக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்குது. அதில் உங்களுக்கு எல்லாத்த பற்றியுமே டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக லைஃப் சைக்கிள் ஹூக் பற்றி நீங்கள் கோட் எழுத உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வர உங்களுக்கு நல்லாவே புரிய ஆரம்பிக்கும். ரொம்பவே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய விஷயங்கள் இது சின்னதாக ஷார்ட்டாக உங்களுக்கு முடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஆங்குலர் அப்படின்னாலே காம்பனண்ட் பேஸ்டு டிசைன் தான். ஸோ நீங்கள் எல்லாமே ஒரு காம்பனண்ட்டாக டிசைன் பண்ணுவீங்க. அந்த காம்பனண்ட்டுக்குன்னே ஒரு லைஃப் சைக்கிள் இருக்குது. அது எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுது, எப்போ எண்ட் ஆகுது, இந்த நடுவில் அது எப்போ சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது, அது எப்போ சில்ட்ரன் வச்சிருக்கு, அந்த சில்ட்ரன் வந்து எப்போ மாறுது, அதே மாதிரி அது எப்போ கண்டென்ட் வச்சிருக்கு, கண்டென்ட் வந்து எப்போ இனிஷியலைஸ் ஆகுது, எப்போ மாறுது, இப்படிங்கிற விஷயங்கள் மட்டும்தான் இந்த லைஃப் சைக்கிள்குள்ளே அடங்கியிருக்கிறது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் கமெண்ட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.